கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழ் வேதாக அப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே உமது உதவியால் நான் வீரரோடு ஓடுவேன், தேவனுடைய உதவியால் பகைவரின் சுவர்களில் ஏறுவேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்தினால சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். நான் பாய்ந்து போவேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தில் நான் ஓடுகிறேன். அது மாத்திரமல்ல, எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தாண்டுவேன் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அவரை நம்பி நம்ம போயிட்டோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு பெரிய அரணா இருக்கிறார், பெரிய கோட்டையா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சேனைக்குள்ள போது யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் நான் ஓடுவேன், பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிறார். என் தேவனால் ஒரு மதிலை நான் தாண்டுவேன், இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டு வருவேன். இந்த பிரச்சனை என்னை அமிழ்த்தாது, இந்த போராட்டம் என்னை அமிழ்த்தாது, இந்த வேதனை என்னை அமிழ்த்தாது. கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஜெயபலமாயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. கேட்கிற பிள்ளைகள் பயப்படாதீங்க. தேவனால் இந்த பிரச்சனை நீங்க தாண்டுவீங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், குழந்தை பிரச்சனையாக இருக்கலாம், சரீர வியாதியாக இருக்கலாம், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கலாம். தேவனால் நீங்கள் கட்டாய சேனைக்குள்ள பாய்ந்து போவீங்க, அந்த பிரச்சனையோடு வாழ்வீங்க. ஆனாலும் நீங்க ஜெயமா இருப்பீங்க. அந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு வேண்டிய கிருபை தருவார், மதிலை தாண்ட கிருபை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் சொல்றது. தாவீதுடைய விசுவாசம் பாருங்க. நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி ஒரு விசுவாச அறிக்கையோடு நாம் வாழும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மதிலை தாண்டுவேன். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய கிருபை செய்யும், மாலை ஒரு மதிலை தாண்ட எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் தாண்டி வருவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உடைய நன்மையினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.